இங்க இந்த சின்ன பையனுக்கு அப்பா அம்மா இல்லாதனால டெய்லியுமே ரோட்ல இருக்கிற குப்பையில பொறுக்கிட்டு பக்கத்தால இருக்க தியேட்டருக்கு வெளியே படுத்து தூங்கிடுவான். இப்படி இருக்க ஒரு நாள் இந்த பையன் ரயில்வே ட்ராக்ல குப்பை பொறுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அவங்க குழந்தையோட ரயில்வே ட்ராக்ல கிராஸ் பண்றதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிக்க அவங்க நகராம அதே இடத்துல நிக்கிறாங்க. இந்த பையனுமே அவங்கள பார்த்துட்டு வேகமா அவங்க பக்கத்தால ஓடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த ட்ரெயின் அவங்க மேல மோதிடுது. சோ இப்ப இந்த பையனுமே அவங்க பக்கத்தால போய் பார்க்கும்போது அந்த குழந்தை மட்டும்தான் அதிர்ஷ்டவசமா உயிர் பழச்சிருக்கவும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். அந்த குழந்தை நைட்ல இருந்து விடியற வரைக்கும் விடாம அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான். அப்ப அங்க இருக்கிற டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, பசியில தான் அழுதுட்டு இருக்குன்னு சொல்லி குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க சொல்றாங்க. ஆனா இந்த பையன் கிட்ட காசு இல்லாதனால என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது 2 பேர் ரத்தம் கொடுத்தா காசு தரத சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பையனுமே அவங்க கிட்ட போய் ரத்தம் கொடுக்கறேன்னு சொல்றான். ஆனா அவங்க சின்ன பையனா இருக்கிறதுனால வேணாம் சொல்லிடுறாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மினிஸ்டர் பார்த்துட்டு அந்த பையனை பக்கத்தால கூப்பிடுறாரு. இந்த பையன் இனிமே பக்கத்துல போய் நடந்ததை அவர்கிட்ட சொல்றான். இதை கேட்ட அவருமே குழந்தைக்கு குடிக்கிறதுக்காக பால் வாங்கி கொடுத்து இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போய் ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விடுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக அந்த பையனுமே வளர்ந்து பெரிய ஆளாகி கடைசியில் அந்த ஆசிரமத்தையே பாத்துக்க ஆரம்பிச்சிடறான்.